ஹலோ வணக்கம். நவடேஸ் பேஷண்ட்ஸு ஓரளவுக்கு எஜுகேட்டடாக இருக்காங்க. அது ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் அது அவங்க மற்ற ஃபீல்டில் வச்சுக்கணுமே தவிர மெடிக்கல் ஃபீல்டில் அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் இல்லைனாக்கா ChatGPT பார்த்துட்டு எல்லா டிசீஸ்க்கும் ஏதோ ஒரு மெடிசனை அதை இது பண்ணிவிட்டு அவங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னாக்கா அந்த ChatGPT கூகுளில் 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் படிக்க முடியும்னா டாக்டர்ஸு பல வருஷங்கள் பல விதமான கஷ்டமான புக்ஸ் எல்லாம் வச்சு படித்து ஒரு டிகிரி எடுக்க வேண்டியதில்லை. எல்லாருமே இதுலேயே டாக்டர் ஆகிடலாம். ஏன்னாக்கா அந்த பேஷண்ட்டுக்கு என்ன மெடிசனுங்கிறது, என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், என்ன டிசீஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்குரிய இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை சர்ஜரி எதானு பண்ணணுமா, இல்லை என்ன டேப்லெட்டு சைடு எஃபெக்ட் இல்லாததை பர்டிகுலர் மெடிசன் போடணுங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் அது எல்லாமே நீங்களே உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி, நீங்களே ஒரு டாக்டர்ன்ற மாதிரி இப்போ நிறைய பேர் அறகுறை படிப்பு, உண்மையில் நல்லா படித்தவங்க ஒழுங்காக இருக்காங்க, ஒன்றுமே தெரியாதவங்களும் ஒழுங்காக இருக்காங்க. இந்த அறகுறை நாலேஜ் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. உண்மையில் வடிகட்டின முட்டாள் தான் அவங்க, ரைட்டா? ஏன்னாக்கா இதனால் எத்தனையோ குழந்தைங்களுக்கு சீரியஸ் ஆகிட்டு காப்பாற்ற முடியாமல் கூட ஆறுத்துட்டு நாங்கள் எத்தனையோ பார்த்துருக்கோம், ரைட்டா? அதனால் நீங்களாகவே அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துக்காதீங்க, ரைட்டா? அது ப்ராப்பராக ஒரு ட்ரிப்பான டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிங்கனாக்கா அதை டயக்னோஸ் பண்ணுறதே இருக்குது. ஒரு ஃபீவர்னால அதில் எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்குது, ரைட்டா? சிம்டம்ஸ் வச்சே நாங்கள் கண்டுபிடிப்போம். சிலது கன்ஃபர்மேஷனுக்காக சில முக்கியமான ப்ளட் டெஸ்ட் பண்ணுவோம். ப்ளட் டெஸ்ட்லேயே ஆயிரக்கணக்கான டெஸ்ட் இருக்குது, அத்தனையும் பண்ண போகிறதில்ல. அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணணுமோ ப்ளட் டெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ராப்பர் மெடிக்கேஷனை ப்ராப்பர் டோசேஜ் நாங்கள் எழுதுவோம், ரைட்டா? ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சோன்ற மாதிரி பண்ணிவிட்டு காம்ப்ளிகேஷனில் விடாதீங்க. மெயினாக குழந்தைங்கள அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து விடாதீங்க, ரைட்டா? ஸோ நீங்கள் கூகுள் டாக்டர் ஆகாமல் நீங்கள் ப்ராப்பர் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா?